அமெரிக்க அரசியல்ல இப்போ ஒரு பெரிய புயலே அடிச்சிட்டு இருக்கு. ஈரான் விஷயத்துல ஒரு டாப் அதிகாரி அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். எதுக்கு இந்த திடீர் முடிவு? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இனிமே போருக்கு வழிவகுக்கிற எந்த ஒரு கொள்கையையும் என்னால ஆதரிக்க முடியாது. பாத்தீங்களா, இந்த ஒரு வரிதான் இப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருக்கு, இதோட பாதிப்பு எப்படி இருக்கும்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். முதல்லயே சொல்லிடுறேன், இந்த கென்ட்ங்கிறவர் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. ஈரான் விஷயத்துல அரசாங்கத்தோட முடிவை எதிர்த்து அவர் ராஜினாமா செஞ்சது ஒட்டுமொத்த வெள்ள மாளிகையுமே ஒரு ஆட்டம் காண வச்சிருக்கு. இங்கிருந்து தான் இந்த சர்ச்சை ஆரம்பிக்குது. அப்படியாப்பட்ட என்ன பெரிய பதவியில இருந்தாருன்னு நீங்க கேட்கலாம். கென்ட் இருந்த போஸ்ட் சும்மா இல்ல. அமெரிக்காவோட மொத்த டெரரிசம் எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் கோஆர்டினேட் பண்ற ஒரு பெரிய பொறுப்புல இருந்திருக்காரு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, தேச பாதுகாப்போட ஒரு முக்கியமான மையப்புள்ளியில் இருந்த ஒருத்த அரசாங்கத்தோட கொள்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியே போறது, யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம்னு. சரி, இவ்ளோ பெரிய பதவியை தூக்கி எறியுற அளவுக்கு கென்ட்டுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? அவரோட ராஜினாமா லெட்டர்ல என்னதான் சொல்லிருக்காரு? வாங்க பார்க்கலாம். கென்ட் ரொம்ப சுத்தி வளைச்சு எல்லாம் பேசல, ரொம்ப நேரடியா பட்டுன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னது 3 விஷயம்தான். 1, ஈரான் கிட்ட இருந்து இப்போதைக்கு நமக்கு உடனடி ஆபத்து எதுவும் இல்ல. 2வது, நாம இப்ப போற போக்கு நேரா போருக்கு தான் கொண்டு போய்விடும். 3வது, இந்த மோதலால நம்ம அமெரிக்க வீரர்களோட உயிருக்கு தேவையில்லாம ஆபத்து வரும். இதுதான் அவரோட முக்கியமான கவலையா இருந்திருக்கு. ஓகே, கென்ட் தரப்புல இருந்து இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. அப்போ இதுக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பதில் சொல்லுச்சு? அவங்க செஞ்சதை எப்படி சரின்னு சொல்றாங்க? அதையும் பாத்துரலாம் வாங்க. இங்க தான் 2 பேருக்கும் இடையில இருக்கிற பெரிய வித்தியாசமே தெரிய வருது. ஒரு பக்கம் கென்ட் இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு வந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி நாம கடுமையான நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது சும்மா பேச்சுவார்த்தையில முடியற மாதிரி தெரியல. இது ரொம்ப ஆழமான ஒரு கொள்கை முரண்பாடு. சரி, ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டாரு, அதனால என்ன? இதனால அரசாங்கத்துக்குள்ள என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்திருக்கு, அதோட உடனடி விளைவுகள் என்னன்னு பார்க்கலாம். அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் கென்ட்டோட தனிப்பட்ட முடிவு இல்ல, இது ஒரு பெரிய பனிப்பாறையோட நுனி மட்டும்தான். அதாவது வெளி தெரியறது கொஞ்சம்தான். அமெரிக்க அரசாங்கத்துக்குள்ளேயே ஈரான் விஷயத்துல எவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடுகள் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான அறிகுறி. நிபுணர்கள் இன்னும் ஒரு படி மேல போய் எச்சரிக்கிறாங்க. அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற அந்த குழப்பம் அமெரிக்கா அடுத்து எடுக்க போற ராணுவ முடிவுகளையும் சரி, மத்த நாடுகள் கூட பேசுற பேச்சுவார்த்தைகளையும் சரி பெரிய அளவுல பாதிக்கணும்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டா இருக்கலாம். இந்த பிரச்சனை அமெரிக்காவோட உள்நாட்டு விஷயம்னு நாம நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்ல. உலக நாடுகள் எல்லாமே இங்க என்ன நடக்குதுன்னு ரொம்ப உன்னிப்பா கொஞ்சம் கவனையோடையே கவனிச்சிட்டு வராங்க. உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நிதானமா கையாளுங்க, போரெல்லாம் வேண்டாம், பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணலாம், தயவு செஞ்சு டென்ஷனை இன்னும் அதிகமாக்காதீங்க. இதுதான் அவங்களோட ஒருமித்த கோரிக்கையா இருக்கு. ஓகே, இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இந்த ஒரு ராஜினாமா பதிலில்லாத பல முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கு. அந்த கேள்விகள் என்னென்னங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். கென்ட் ஒரு தீப்பொறிய பத்த வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ கேள்வி என்னன்னா, அவர மாதிரி அரசாங்கத்தோட முடிவுல உடன்பாடு இல்லாத மத்த அதிகாரிகளும் இனிமே தைரியமா வெளியே வந்து பேசுவாங்களா? இதுதான் முத கேள்வி. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த உள்நாட்டு குழப்பங்களுக்கு நடுவுல அமெரிக்கா ஈரான் உறவு என்ன ஆகும்? இந்த மோதல் அப்படியே தணிஞ்சு போயிடுமா, இல்ல ஒரு பெரிய பேரா மாறி வெடிக்குமா? இதுக்கு பதில் காலம் கையில தான் இருக்கு.